சில நேரங்களில் நம்மளுக்கு அது கிடைக்காம இருக்கிறது, நம்ம நடத்தாமல் இருக்குது, நம்மளுக்கு நன்மையாக இருக்கின்ற. அப்போ இறைவன் நன்மையை மட்டுமே விரும்புவதனால் சில விஷயங்களை இறைவன் நமக்கு தடுக்கிறான். சரி, பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? ஏன் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறல அப்படின்னா, கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. நம்மளுக்கு கொடுத்தா மாதிரி இதுதான் ரகசியம். இந்த குர்ஆன் என்பது சில ரகசியம், அது சீக்கிரட்டை சொல்லுது அப்படின்னா, இதிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு போகும். நீங்க முழுக்க வேண்டாம், நிறைய உபதேசங்கள் இருக்குது, நிறைய வாழ்க்கையோட வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியல, அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியல. இறைவன் ஒரு வார்த்தையை நம்முடைய அருளை வச்சிருக்கான், ஒரு சொல்லில் நம்முடைய ஆற்றல, ஒரு சொல்ல நம்மளுக்கு விசாலமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான். ஆனால் அது என்னன்னு தெரியல நமக்கு. அவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கிடைக்காததை கொண்டு கேட்பதில்லை, உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு நீங்க கேட்கணும். உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கிடைத்ததை கொண்டு கேட்கணும். இப்போ ஒரு இடத்துல போய் நீங்க வசூலுக்கு போறீங்க, இல்லை கோயில் வசூலுக்கோ மசூதி வசூலுக்கோ ஏதோ ஒன்று, ஒரு கல்யாணத்துக்கோ எதுவோ ஒன்று ஒரு உதவி செய்யறவர்கிட்ட போனீங்க அப்படின்னா, எப்படி அவர்கிட்ட என்ன சொல்லி கேட்பீங்க அப்படின்னா, போன முறை நீங்க கொடுத்தீங்க,